கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிறோம் கைஸ். நான் ஃபஸ்ட் டைமாக வந்து ராமேஸ்வரம் போகிறேன். யாரெல்லாம் போக போகிறேன்னா நான் மனோஜோட அப்பா அப்புறம் வந்து செந்தில் மாமா எல்லாருமே சேர்ந்து காரில் போயிட்டுருக்கோம். இப்போ இது இந்த ஊர் பேர் என்னடா? தாராபுரம் வந்துட்டோம். இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ தான் டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டினோம். டீயும் குடித்தாச்சு. அப்படியே போக வேண்டியதுதான் கைஸ். போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ 400 கிலோமீட்டரா? 400 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி விடிகாலில் ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே போயிடுவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றது தான் கண்டினியூ பண்ணுவோம். இப்போயே சாப்பிட்றது தான். நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மாடு பாருங்க. மாடா இது என்னன்னு தெரில. மாடுன்னு தான் நினைக்கிறேன். மாடு இல்லை, எருமைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதுதான் கைஸ். இது பார்த்தீங்களா சாப்பிட்டாச்சு. நல்லா என்ன சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் சாப்பிட்டேன். நானும் மனோஜ் நான் தான் சாப்பிட்டு நம்ம காரை பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. அங்கே வந்து இருக்குது. நம்ம கோயிலுக்கு போகிறனால அங்கே எதுவுமே சாப்பிட முடியல. இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆச்சு. 10 ஆயிடுச்சு. நம்ம கார் எடுத்தோம்னா இனி ஒரு 6 மணி நேரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. 6 மணி நேரம் இப்போ தான் நாங்கள் ரீச் ஆகும். போகிற வழியில் அப்படியே கிடையாது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ குடிக்க வந்தோம். டீ குடித்தாச்சு. இனி ராமேஸ்வரத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்ரு? 68 கிலோமீட்டர் இருக்குது. 73டா. தனுஷ்கோடி கடைசி போகிறது. 68 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். தெரியுமான்னு தெரியலை. அங்கே போர்டுங்க இருக்குது. ராமேஸ்வரம் இன்னும் 68 கிலோமீட்டர் இருக்குது. ஆமாங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டினோம். டீயும் குடித்தாச்சு. நைட்டு சாப்பிட்டது வேறு செட் ஆகலை. நான் சாப்பிட்டோம். ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரியே இருந்துச்சு. இந்த டீ குடித்தோன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. லைட்டாக தூங்கிட்டோம். அப்படியே நானும் உணவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தூங்கிட்டு வந்துட்டோம். ஏன் 68 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 1 ஹவரில் போயிடுவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3-4 மணிக்கிட்ட ஆக போகுது டைமு. அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா புது பாம்பன் பாலம். தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அது மேலே தூக்கி விட்டா தெரியும். பார்த்தீங்களா? அந்த பாலம் தான் இது. இது என்னதுடா மாப்பிள்ள? இது வந்து ஹார்பர். ஓ அம்மா, கீழே பார்க்குறதுக்கு நடக்குது கைஸ். இருட்டில் ஒன்றுமே தெரியாது. பாலம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள். அங்கே தெரியுதா? அதுதான் பாலம். அந்த மேலே தூக்கி விடுவாங்க பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணுவாங்கள்ல, அது அங்கே இருக்குது. இப்போ காமிக்கிறேன். ஆனால் இருட்டில் தெரியாது. சத்தியமாக இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த பெரிய அந்த இது தூக்கி விடுறது மட்டும் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பழைய பாலம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த புதுசு கட்டியிருக்காங்க கைஸ். இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எல்லா வண்டியும் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா? வெளிச்சம் போட்டாலும் தெரியாது. தெரியுங்களா? லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ் அடிச்சிருக்கேன். தெரியுதுங்களா? இவ்வளோ தான் தெரியும். இருட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் கைஸ். கிளைமேட்டு நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஸ்மெல்லு கொஞ்சம் அடிக்குது. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பாலம். அதுதான் 2வது பாலம். அதுதான் தூக்கி ஓப்பன் பண்ணுவாங்கள்ல. அப்பா எப்படி கட்டியிருக்காங்க பாரு. சூப்பராக இருக்கும்டா. காலையில் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். காலையில் வேடாப்பாக இருக்கும். சரி, வீடியோலாம் எடுக்க முடியாதுடா. நம்ம போகும்போது இப்படி தான் போகுமா இல்லை வேறு வழியாக போகும்? ஒரே வழி தான். ரிட்டர்ன் இதே வழியில் வரணும். வந்துட்டு கைஸ் செம்மையாக இருக்குது கைஸ். இது அதான் எப்படி கட்டியிருக்காங்கல்ல. அவங்க அப்பா உத்திரேஷம் அவங்க அப்பா ரூட்டு. அப்புறம் வந்து அதில் போனால் வரும்போது அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க அப்பா பயந்துட்டாரு. ஏன்னா இவங்க 2 பேர் தான் டிசைன் பண்ணதில்லை கைஸ். ருத்ரேஷ் இந்த வீடியோ பார்க்காம இருந்தால் சரி. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. நாளைக்கு காலையில் வந்து வீடியோ எடுக்கிறோம். ரூம் வந்து கேட்குறதுக்காக வந்திருக்கோம். அப்பா வந்து கேட்க போயிருக்காங்க. நாங்கள் 2 பேருக்கு பார்த்திங்கன்னா காருக்குள்ள உட்காந்துருக்கோம். ஹோட்டல் இங்கே இருக்குது.
கோவில் இங்கே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னால் மனோஜ், எனக்கு என்ன கதைன்னு தெரியல. கூட்டிகிட்டு வந்துட்டேன் திடீர்னு, வாடா போகலான்னு சொல்லி நானும் வந்துட்டேன். அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில கைஸ். வந்துட்டேன், எங்கே போகிறேன் ஏது கூட தெரில. போகலான்டா வாடா வாடான்ட்டு இருந்தான், காலையிலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தான். வரலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் வா 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 அப்படின்னா நானும் கிளம்பி வந்துட்டேன். கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, தூக்கமும் வருது, செம்ம தூக்கம் வருது. ரூம் கிடச்சா போய் படுத்து தூங்கி வேண்டியதான், மல்லாக்கு படுத்து. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எந்திரிக்குன்னு தெரில. ரூம் கிடச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரூமு எடுத்தாச்சு. இப்போ கார் பார்க்கிங்கிட்ட போகிறோம். நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். கார் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு மாமா. அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படியே. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு பீச்சில் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் கோவிலில் வந்து தீர்த்தம் இருந்துச்சு, 22 தீர்த்தம். அதில் வந்து தலையெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து இப்போது ரெடி ஆகி சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. மனோஜ் ப்ரோ முன்னாடி போயிட்டுருக்காரு. அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் கோவிலுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டு போகலான்னு முடிவெடுத்தாச்சு. லட்சுமி மில்ஸுக்கு போகிறோம், அதனால் சாப்பிட்டு போவோம். டீ குடித்தோம், சாப்பிடலை. சாப்பிட்டே கோவிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. பீச்சில் குளிச்சது வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், பீச்சை காமிக்கிறேன். போகிற வழியில் இப்படி போகணும், நம்ம பீச்சுக்கு இப்படி போகணும். இப்போ சாப்பிட்றதுக்காக இப்படி போயிட்டுருக்கோம். அப்படியே போகிற வழியில் சாப்பிடும்போது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆணி செப்பல் காமிச்சு தரேன், இங்கே பாருங்கள். ஆணி செப்பல் சாமி. நாங்கள் வந்து அந்த ஹோட்டலுக்கு போகலான்னு நினச்சோம். அந்த ஹோட்டலுக்கு மனோஜ் வந்து போக வேணாம்னு சொல்லிட்டான். அதனால் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்கிறான். ஒருத்தவங்க சொல்கிறாங்க சாப்பிட்டு கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக மொத்தம் என்ன நடக்குதுன்னு தெரியல. திருப்பி நம்ம கோவிலுக்கு போகிற ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். கால் வேறு லைட்டாக சுடுது, பெருசாக எதுவும் சுடலை. சரி நம்ம அப்படியே போயிட்டு சாப்பிட்றோமா என்னென்னு பார்த்துட்டு அப்படியே சொல்கிறேன். இல்லை கோவிலுக்குள்ளே அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே போகிற இந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. நாங்கள் காலையில் இங்கே தான் டீ குடித்தோம். டீ குடிச்சு அந்த கடையில் குடிக்கலாம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் இந்த கடையில் டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து அப்படியே ரூமுக்கு நடந்து போனோம். இப்போ வந்து சாப்பிடாமல் உள்ள கோவிலுக்குள்ளே போக போகிறோம். சாமி கும்பிட்டு வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சாப்பிடாமல் அப்படியே டேரெக்டாகவே கோவிலுக்குள்ளே போக போகிறோம் ப்ளீஸ். கோவிலோட என்ட்ரன்ஸு இதுதான் நினைக்கிறேன். கோபுரம் அங்கே இருக்கிறது தெரியல, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் நாங்கள் சாப்பிட்டு போகலானே முடிவு எடுத்தாச்சு. நம்ம என்ன கோவிலுக்கு வந்திருக்கோம்னா ராமநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து காசிக்கு 2வது கோவில்னு சொல்கிறாங்க, என்னென்னு தெரியல எனக்கு. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தீர்த்தம் மாலை இதெல்லாம் வாங்கிட்டு 3 தீர்த்தம் வாங்கினேன் வீட்டுக்கு. அப்பாவும் மாமாவும் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆளையே காண 2 பேர்த்தையும். நானும் மனோஜ் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கோம். கோவில் அவங்க அங்கே தான்டா கோவில் ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், அவ்வளோதான். நடத்தியா கொதிக்குது வேணான்றியா? வந்ததுக்கு அப்புறம் ஃபோட்டோ கூட எடுக்காமல் போனோன்னா கேம் எடுத்து வரலாம்டா மாமா. அப்படியா? இங்கே வந்துடலாம், கார் எடுத்து இங்கே வந்துடலாம் கைஸ். அப்போ நாங்கள் வந்துட்டு போய் கேமரா கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பீச்சுக்கு போகிற ரோடு. இப்போ நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு காருக்குள்ளே வந்து எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பீச்சுக்கிட்ட போயிட்டுருக்கோம். அங்கே போய் காமிக்கிறேன். அங்கே நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு யூடியூபரை பார்த்தோம். அவர் வந்து ரீல்ஸில் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நான் அவர்கிட்ட பேசலாம் இல்லை, அப்படியே வந்து ஆட்டோவில் வந்து வீடியோ போடுவாங்க அவங்க. அவங்கள பார்த்தோம், பார்த்துட்டு அப்படியே இப்போ பீச்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம். கேமரா எடுத்தாச்சு. பையன் பாருங்கள் கேமரா எடுத்துகிட்டு வரான். கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருப்பாருங்க. இங்கே தான் காலையில் இங்கே தான் குளித்தோம். கைஸ் எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி வந்து கோவிலுக்கு நடந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல க்ரௌட் இருந்துச்சு. இங்கே இப்போ க்ரௌடே கிடையாது பார்த்தீங்களா. அங்கே எல்லாம் போகணும். இங்கே பாருங்கள் போட்டு பாருங்கள், அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, ஃபுல்லாக அங்கே நிற்கிது. அங்கே பாருங்கள் அங்கே குளிச்சிட்ருக்காங்க. செம்ம வெயில் கைஸ், சக்க வெயிலாக இருக்குது.
நாங்கள் வந்து இங்கே செம்மையாக இருக்குடா. சரி நம்ம அப்படி வீடியோ எடுத்துருந்தா நல்லா இருந்துக்குள்ள வீடியோ கைஸ். இப்போ நான் வந்து கேமராவில் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். வீடியோ எடுத்துகிட்டு இன்ஸ்டாக்கு ரீல்ஸ்க்காக போட போகிறேன் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது கைஸ். சரியான ஃபீலு. அவங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதோ முங்கி ஏதோ கீழேருந்து எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னு தெரில. பையன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கான். அங்கே பாருங்கள் இங்கிலீஷ்காரங்க வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு கிளம்புறோம். நாங்கள் இப்போ கோவில்கிட்ட போக போகிறோம். This short film gives its complete picture and the ease with which it can be practiced in a routine. ஒரே நிமிஷம் இருங்க. கைஸ் இதுதான் கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இதுக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். இப்படியே நம்ம வந்து வெளியே போக போகிறோம் கைஸ். வந்தாச்சு, ஃபோட்டோஸ் வீடியோஸும் எடுத்துட்டோம், வீடியோவும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். கார் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே நம்ம கார் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து தனுஷ்கோடி போக வேண்டியதான் கைஸ். அங்கே ஏதோ கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க இதுதான் கோபுரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ட்ரோன்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே பறக்க விடுவாங்களா? அது காசு கட்டணுங்களா? சும்மா பறக்கலாம் கிடையாது. இது பப்ளிக். பாருங்க கைஸ், ஃப்ரேம் பாருங்கள் கோவிலோடது எப்படி இருக்குன்னு. இது வந்து சிவனோட கோவில், சிவன் சாமியோட கோவில். போகிறோம். இதுதான் கோவிலோட பேக் சைடு. பேக் சைடா ஃப்ரண்ட் சைடான்னு தெரில, ஏதோ ஒரு சைடு. கடலுக்கு போகிற வழி. இப்போ நம்ம கடலில் தான் இருக்கோம். என்னென்னமோ எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கலாம் தெரில. தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது கைஸ். இங்கெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணி இங்கே வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஏதுன்னுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் இப்போ எதுவும் இல்லை. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இன்ஸ்டாக்கு மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு காய்ஸ். எங்கே வந்திருக்கோன்னு தெரியுமா? தனுஷ்கோடி வந்தாச்சு காய்ஸ். எப்படி இருக்கு பாருங்க காய்ஸ். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். மனோஜ் 2 வாட்டி வந்துருக்காடா. 7 வாட்டி வந்துட்டியா? 6வது டைம் மனோஜ் வரான். நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது பாருங்க, இதுதான் இந்தியாவோட கடைசி ரோடு காய்ஸ். இங்கே அதுக்கப்புறம் ரோடே கிடையாது. மனோஜ் எங்கே? நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். கடைசி எண்ட் ஆஃப் ரோடு இதுதான். நம்ம வந்து ஆர்எஸில் வரணும்னு நினச்சோம். ஆர்எஸ் இல்லை, கண்டிப்பாக வந்து ஒரு நாள் என்ன ஸ்கூட்டியில் வரலாம், இல்லை நம்ம ட்ரீம் பைக் வாங்கி இங்கே வரலாம். ஏதாவது நடக்கும் கண்டிப்பாக. மனோஜ் வேறு காணோம். மனோஜ் பாருங்கள், அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கான். பாருங்க கைஸ், எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் இந்தியாவோட லாஸ்ட் ரோடு கைஸ். அதுக்கப்புறம் ரோடே கிடையாது.
மனோஜ் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சாமா, இங்கே ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சாமா. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே ட்ரை ஆகிடுச்சு, இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. மண் இவ்வளோ இருந்துச்சாமா. அதில் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ரோடு, இதுக்கப்புறம் ரோடே இல்லையாடா மாப்பிள்ள? இதுக்கப்புறம் நான் ஏதாவது ரோடு உருவாக்கி போகலாமா? உங்கள் திறமை. கைஸ் இதுக்கப்புறம் வந்து ரோடே கிடையாதாம்மா. இதுதான் வந்து இந்தியாவோட ஃபைனல் ரோடு. இதோட அந்த சிலையோட க்ளோஸ் ரோடு. அப்போ வந்து ஏற்றி ஏன்டா கொள்றானு இத்தனை பேர் ஏறிட்டு இறங்குங்கடா. அதனால் இந்த விலாகு பெரிய ஒரு விலாகாக இருக்கலாம். இது ஃபஸ்ட் டைமு ஒரு விலாகாகவே எடுத்தாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு விலாக் தனுஷ்கோடியில். இங்கே வந்து இது என்னமோ பார்த்துட்ருக்காங்க கைஸ். என்ன பார்க்குறாங்கன்னு தெரில. நாங்கள் நினச்சி வந்தது என்னமோ, நடந்தது ஏதோ. பரவாயில்ல, இது நடந்ததே பெரிய விஷயந்தான். நாங்கள் வந்து போட்டில் போகலான்னு நினச்சோம். போட்டில் நாங்கள் எங்களால் போக முடியல. பரவாயில்ல, மனோஜ் ஃபோட்டோ எடுத்து தருவோம், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், அடுத்து என்னென்னு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். நாங்கள் வந்து அங்கே போகலான்னு நினச்சோம், நாங்கள் வந்து போகிறதுக்கு விட மாட்டாங்க. அங்கே போகலான்னு நினச்சோம், அங்கே பார்த்திங்கன்னா அங்கே போக விடாமல் ஒரு ஆள் இருக்காங்க. அதனால் அங்கே போக முடியாது. செம்மையாக இருக்குது. நம்பர் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கைஸ் பாருங்கள், எல்லோரும் பைக்கில் வந்திருக்காங்க. நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக பைக்கில் வருவோம். அது எப்போ வருவோன்னு தெரில. கூடி சீக்கிரம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்கில் வரணுன்னு தான் நினச்சேன். தனுஷ்கோடி பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் காரில் வந்திருக்கேன். நல்லா தான் இருக்குது. இது சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன கொஞ்சம் பைக்கில் வரணும். ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது பைக்கில் வரணும்னு நினச்சேன். பைக்கில் வர முடியல, காரில் வந்தேன். கண்டிப்பாக வந்து ஒரு நாள்னா ஒரு நாள் பைக்கில் வந்தே ஆகிறோம். பைக்கே இல்லைன்னா நம்ம ஸ்கூட்டியில் கண்டிப்பாக வருவோம். ஸ்கூட்டி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுப்போம். கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுவோம். இப்போ என்ன கைஸ், கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, எல்லாமே இருக்குது கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர் இருக்காமா. 14 கிலோமீட்டர். இந்த இது வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து போனால் வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யானு எனக்கு தெரில, அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். 14 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா ஸ்ரீலங்கா. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் கைஸ். நம்ம எங்கேயும் சாப்பிட கிடையாது. என்ன சொல்கிறேன்னா போய் சாப்பிடணும். சாப்பிட்டாட்டு எங்கே போகிறோம்னு தெரில. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. நம்ம மைக்கு வேறு எடுத்துகிட்டு வரல. மைக் எடுத்துகிட்டு வரதுனால கொஞ்சம் அவங்க பேசுகிற சவுண்டெல்லாம் கொஞ்சம் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்துல் கலாமை வந்து மரபு பண்ண இடம் இது தான். அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தாச்சு, உள்ளே ஃபோன்லாம் அலௌடு கிடையாது. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு கைஸ். ஜஸ்ட்டு ஒன்று காமிக்கிறதுக்காக காமிச்சேன். அப்துல் கலாமை இதுக்குள்ளே தான் சமாதி வந்து இது பண்ணியிருக்காங்க. அது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சா அதனால தான் காமிச்சேன். பாருங்கள், நல்லா இருக்குது. உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு ஆப்போசிட்டு இது பாலம். இந்த பாலத்தில் நின்றால் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி தானடா? அதுக்கு நேரம் ஆப்போசிட்டு பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, புதுசாக பாலம் கட்டினாங்கல்ல, இங்கே நம்ம இப்போ வந்து நின்றுட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. இப்போ வந்து நாங்கள் இப்படியே போயிட்டுருக்கோம். இப்படி போகலாமா என்னன்னு தெரில. நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் பாட்டுக்கு. இங்கே பாருங்கள், போட்டெல்லாம் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த போட்டில் தான் போகணுன்னு ஆசைப்பட்டோம். அங்கே தெரியுது பாருங்கள், பாலம் தெரியுதா? இப்படி தெரியுது பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது காய்ஸ், செம்மையாக இருக்குது பாருங்கள். அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம், எல்லோரும் பாருங்கள் மேலே நிப்பாட்டி பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் நேராக அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். ட்ரெயின் போகிற இடத்துலையே இருக்கோம் நாங்கள். செம்மையாக இருக்குது காய்ஸ் பாருங்கள். டேய் அதெல்லாம் வடப்பா இருந்தால் நான் சொல்கிறேன். ஃபோட்டோ எடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்களாட்டுக்கு. அதுக்கு தான் இது வந்து ஏதோ ரெடி பண்ணுறாங்க. அதுதான் அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க. ரீல்ஸில் பார்த்துட்டு இருந்ததில் இப்போ நேரில் பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. எங்கள் கூட வந்து இனி ஒரு பைத்தியம் வரலாம். அந்த பைத்தியம் வந்துட்டு தான் என்னால் நீச்சல் அடித்து அங்கே போயிருப்பான். அவன் வராதனால ஏதோ நல்லது. இப்போ நம்ம அப்படியே நடந்து போய்ட்டுருக்கோம் கைஸ். எப்படி இருப்பாருங்க கைஸ். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்து கிளம்பியாச்சு. ஒரு 10-20 நிமிஷமாக இங்கே இருந்தோம். ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. எல்லோரும் பாருங்கள் மேலே நின்றுருக்காங்க தெரியுதுங்களா?
பாருங்க. எங்களுக்கு ஏதோ தெரிஞ்சனால இந்த கேப்பில் வந்தாச்சு. நீங்கள் தயவு செஞ்சு இந்த இடத்துக்குலாம் வராதீங்க. நாங்கள் வரும்போது யாருமே கிடையாது. அதனால் நீங்களே இதே மாதிரி இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படாதீங்க. மேலேயே வந்து கார் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நேரத்தில் நிப்பாட்ட விட மாட்டாங்க. நம்ம கார் எங்கேயாச்சும் கீழேயே நிப்பாட்டிட்டு வந்து நடந்து வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிதானடா? பாலத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிக்கலாம்னு சொல்கிறாரு ப்ரோ. இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு கைஸ். இந்த போட்டில் போகணும்னு நினச்சோம், போட்டில் போக முடியல. அடுத்த வாட்டி போகிறோம், போயே ஆகிறோம். பறந்தே ஆகிற மாதிரி தான். ஆனால் சரியான ஒரு கிளைமேட் கைஸ். ட்ரோன்லாம் விட்டால் வேறு லெவலில் இருக்கும். ஒரு ட்ரெயின் வந்தால் அதுக்கும் மேலே சூப்பராக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் வாங்கலாம். கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே பாலத்துக்கு மேலே ஏறி நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.